மரங்களை வெட்டவும் எடுத்துச் செல்லவும் ஆன்லைன் மூலம் அனுமதி வழங்க மலைத்தளம் என்ற இணையதளம் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. பிப்ரவரி மாதத்திற்கான பிளேயர் ஆஃப் த மந்த் விருதை வென்றார் சுப்மன் கில். தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து ஊராட்சிகளிலும் மார்ச் 22 இல் கிராம சபை கூட்டம் நடத்த தமிழ்நாடு அரசு உத்தரவு. ஆஸ்திரேலியாவில் உலகில் முதல் முறையாக செயற்கை இதயம் பொருத்தப்பட்டுள்ளது. இந்தியா மொரிஷியஸ் இடையே 8 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன. மொரீஷியஸ் பிரதமர் இடையேயான சந்திப்புக்கு பிறகு இந்தியாவின் மகாசாகர் பிராந்தியங்களுக்கு இடையே பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கான முழுமையான முன்னேற்றம் புதிய தொலைநோக்கு பார்வையை பிரதமர் அறிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் இணைய வசதி மேம்பாடு கட்டணத்தை உள்ளாட்சி அமைப்புகளை செலுத்த கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. இந்திய விமானப்படைக்கு எளிதில் எடுத்துச் செல்லும் வகையிலான ரேடார்களை கொள்முதல் செய்வதற்காக பெல் நிறுவனத்துடன் பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. முஸ்லிம் பெண்கள் திருமண பாதுகாப்பு சட்டம் 2019 இன் கீழ் பதியப்படும் வழக்குகளை கையாளும் அதிகாரம் மாநில அரசிடமே உள்ளது. சிறுபான்மையினருக்கான தேசிய ஆணையச் சட்டம் 1992 இன் கீழ் பௌத்தம், கிறிஸ்தவம், சமணம், இஸ்லாம், பார்சி மற்றும் சீக்கியம் ஆகிய மதங்களைச் சார்ந்தவர்கள் சிறுபான்மையினராக கருதப்படுவார்கள் கூறுகின்றது. தில்லியில் நடைபெறும் உலக பாரா தடகள போட்டியில் வட்டு எறிதலில் இந்தியர்கள் 3 தங்கப் பதக்கத்தை வென்றுள்ளனர். குவாக்கரலி சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் உலக பல்கலைக்கழக பாடவாரி தரவரிசையில் சென்னை ஐஐடி கல்வி நிறுவனம் 31வது இடத்தை பிடித்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதத்தில் நுகர்வோர் விலை குறியீடு அடிப்படையிலான சில்லறை பணவீக்கம் 61% குறைந்துள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு எங்களின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரவும். நன்றி.